friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான chicken noodles எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் எலும்பில்லாத chicken துண்டுகள் எடுத்துர்க்கேன். அதை ரொம்ப சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் நல்ல அழகா பொரிஞ்சு வரும். இப்போ இதுல கொஞ்சமா எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. சோள மாவு சேர்க்காமையும் பண்ணலாம். சேர்த்தோம் அப்படின்னா வெளியே இன்னும் கொஞ்சம் அந்த மாவு இருந்துச்சுன்னா இன்னும் அந்த நூடுல்ஸோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே நம்ம பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லாம் நல்லா அழகாக பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். சிக்கன் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே சின்ன சின்னதாக பொரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வைக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 150 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வேக வைக்கணும். இது ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் போயிடும். அதனால் அந்த பேக்கெட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வடிகட்டினதும் இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம முட்டையை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகு. ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கருவை மட்டும் அப்படியே கொஞ்சமாக உடச்சிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம உடனே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ முட்டை இந்த மாதிரி ரெடியானதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. பேனில் போட்டு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி, ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். இப்போ இதில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேரட், அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் குடை மிளகாய். நான் பாதி குடை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். அதிகமான நேரம் நம்ம வைக்க தேவையில்ல. லைட்டாக காய் வதங்கினதும் இதில் நம்ம சாஸ் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப காட்டமான சோயா சாஸ்னால் இதில் பாதி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு இதை நம்ம இதோட நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை கலந்தால் மட்டும் போதும். கலந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ், அதை அப்படியே சேர்த்துங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன், முட்டை, கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே சாஸ்லலாம் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நிறைய மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அழகாக ரொம்ப நல்லா வரும். நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கூட வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா அழகாக உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தலை, ஒருவேளை நம்மக்கிட்ட இல்லைன்னா இது எல்லாமே நம்ம பண்ணலாம். கடைசியாக ஒரு 10 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு. வினிகர் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். அப்படியே கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். டடா, என்னோட பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து இந்த அளவு வச்சு 3 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அந்த சிக்கன் அந்த நூடுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோஸ்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியுதா, அந்த நூடுல்ஸ்லாம் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா அவ்வளோ இது இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.